இன்னைக்கு சூப்பரான ஒரு நண்டு குழம்பு வைக்க போகிறோம். உண்மையாக சொல்கிறேங்க, இந்த நண்டு குழம்பு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாமா? நண்டு அப்படிங்கும்போது க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்கும். ஆனால் அடிக்கடி நம்ம நண்டு சமைக்கிறோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறது ஒரு வேலையே இல்லைங்க. நண்டு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக வந்து மஞ்சளும் உப்பு போட்ட தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த குழம்புக்கு ஒரு சாந்து ரெடி பண்ணணும். அது கொஞ்சமாக எண்ணெய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், கொஞ்சம் வந்து மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சுருங்க. இப்போ குழம்புக்கான தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், சோம்பு, அது கூட நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 7 8 பல் பூண்டை வந்து நல்லா இது மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அந்த மசாலா வதக்கிட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதங்கணும். தக்காளி சேர்த்து நல்லா குலைவாக வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்களேன். அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலாவை அப்படியே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து அந்த மசாலா நல்லா தளன்னு கொதிக்கட்டும். நல்லா அந்த பச்சை வாசனை போகட்டும். அந்த சமயத்தில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். நண்டு வேக ரொம்ப டைம் எடுத்துக்காது. அதனால் குழம்போட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நீங்கள் நண்டு சேர்த்துக்கோங்க. நண்டு சேர்த்து ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா தளன்னு கொதிக்கட்டும். கடைசியாக வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய், கொஞ்சமாக கசகசா சேர்த்து நல்லா அரைச்சி இது கூடவே சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா திக்கானதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி கீரையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து, உங்களுக்கு காரம் பத்தலைன்னா கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். நல்லா சூடான சாதத்தோட பரிமாறினீங்கன்னா அந்த நண்டு குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா, பை, see you soon.